அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த துன்பம் என்பது நம்மை பற்றி கொள்கிறதா, இல்லை துன்பத்தை நாம் பற்றி கொள்கிறோமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தாற்போல் துன்பம் என்பது மனிதர்களுக்கு கடவுளால் உருவாக்கப்பட்டதா, இல்லை நாமே உருவாக்கி கொண்டதா அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பரிசீலிக்க போகிறோம். அதுக்கு அடுத்தாற்போல் நமக்கு டைம் இருந்துச்சுன்னா, சொப்பனம் என்றால் என்ன, நாம் இப்பொழுது காணுகின்ற வாழ்க்கை சொப்பனமா இல்லை நிஜமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ துன்பம் என்பது நம்மளை பற்றி கொள்கிறதா? துன்பம் எப்பொழுதும் ஒரு மனிதனுக்குள் இவனை பிடித்து கொள்ள வேண்டும், அவனை பிடித்து கொள்ள வேண்டும், இந்த மனிதரை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு தானாக பற்றி கொள்ளுதா என்ன? அப்படிலாம் இல்லை. துன்பம் என்பது அது நம்மளை பற்றி கொள்ளவில்லை, நாம் தான் துன்பத்தை பற்றி. துன்பம் நம்மளை பற்றி கொள்ளவில்லை, அது வேலையை பார்க்குது, அது மட்டும் அது இருக்குது. எல்லா மனிதனுமே துன்பத்தை தான் பற்றி கொள்கிறான். இவன் துன்பத்தை பற்றி கொள்ளும் பொழுது துன்பம் இவனை பற்றி கொள்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் என்பது மாயையினால் உருவாக்கப்பட்டிருக்கு, அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கு. இந்த உலகத்தோட இயக்கத்திற்கு காரணம் மாயை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த மாயை இல்லை என்றால், இந்த அகங்காரம் இல்லை என்றால் உலக உற்பத்தி இல்லை. அகங்காரம் என்பது தேவையா தேவையில்லையா அப்படின்னு நான் பார்க்கும்போது, அகங்காரம் என்பது எந்தெந்த இடத்தில் தேவையோ அந்தந்த இடத்தில் நாம் அந்த அகங்காரத்தை பயன்படுத்த வேண்டும். எந்தெந்த இடத்தில் தேவையில்லையோ அந்தந்த இடத்தில் அந்த அகங்காரத்தை பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஒரு மனிதன் வாழ்கிறான். அவனுக்கென்று அவர் காலப்போக்கில் அவங்க ஒரு குறிப்பிட்ட வயதானவனை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம்ங்கிறது தேவையா இருக்கா இல்லையா அப்படின்னா, திருமணம் என்பது மனிதனை பொறுத்தவரையிலும் ஒரு தேவையாக இருக்கிறது. தேவையில்லை அப்படின்னு திருமணத்தை நம்ம சொல்லிட முடியாது. திருமணம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனால் இந்த உலக இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காது. இந்த உலக உற்பத்தி இல்லை, இந்த உலகத்தின் வளர்ச்சி இருக்காது, இனப்பெருக்கம் இருக்காது. மனித இனம் இப்படி வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பில்லை. நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய தாய் தந்தையர்களுடைய, நம் மூதாதையர்களுடைய திருமணத்தினால் வழி வழியாக வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது திருமணம் என்பது தேவையா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையானது தான். வள்ளுவன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வயதிற்கும் ஒவ்வொரு பருவம் இருக்கிறது. சித்தர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வயதிற்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது. ஒரு குழந்தைக்கு என்ன தேவையாக இருக்க முடியும்? அதுக்கு தன்னுடைய தாயிடம் இருந்து பால், உணவு தான் அதற்கான தேவையாக இருக்கிறது. உணவும் உறக்கமும் அதற்கான தேவையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்தவொடனே விளையாடுவதற்கான பொம்மைகள், விளையாடுவதற்கான நபர்கள்,
குழந்தைகள் இன்னொரு குழந்தையை தேடுது, சக தோழர்களை தேடுது. அப்போ அதுக்கடுத்தாப்புல இன்னும் கொஞ்சம் பருவம் பெருசாகுது. ஆன உடனே அப்பொழுதுமே அவர்களுக்கு இணையான நபர்களை அவர்கள் அந்த விளையாட்டு பருவத்தில் பலவிதமான விளையாட்டுகளை விளையாடுகிறார். அப்போ விளையாடுவதற்கான அந்த பொருள்கள் அவர்களுடைய தேவையாக இருக்கிறது. இப்படி மனிதனுக்கு ஒவ்வொரு வயசுலேயும் ஒவ்வொரு தேவைகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. இப்படி இவனுடைய தேவைகளை இவன் பூர்த்தி செய்து கொள்கிறான். இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவை என்று ஒன்று உள்ளது, ஆசை என்று ஒன்று உள்ளது, பேராசை என்று ஒன்று உள்ளது. இப்படி பலவிதமாக இருக்குது. இப்போ தேவைங்கிறது அத்தியாவசிய தேவை, இது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரி, யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் அத்தியாவசியமான தேவை ஒன்று இருக்குது அப்படின்னால் அது உணவும் தண்ணீரும் மட்டும்தான். அதுதான் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான தேவையானது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்கு அடிப்படை தேவை உணவும் தண்ணீரும் தான். உடை எதை வேண்டுமானாலும் உடுத்தி கொள்ளலாம். அது சாக்கு கூட உடுத்திக்கிட்டு நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க, இலையை உடுத்திக்கிட்டு வாழ்ந்திருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நிலைகளில் ஒவ்வொரு விஷயங்கள் தேவைப்படுகிறது. அப்பொழுது இந்த இளமை பருவம் வரும்பொழுது இவனுக்கு திருமணம் என்பது தேவையாக இருக்கிறது. இந்த உடல் தேவையை பூர்த்தி பண்ணுவதற்காக இந்த திருமணம் என்பது தேவையாக இருக்கிறது. பிற்காலத்தில் தன்னுடைய பாதுகாப்பிற்காக ஒரு துணையை இவன் தேர்வு செய்கிறான். உண்மையான துணை என்று அவன் தேர்வு செய்கிறான். சில நேரங்களில் இந்த திருமணம் செய்து கொண்ட பெண்கள் விட்டில் பூச்சிகளாக, போலி மனைவிமார்களாக இருப்பதும் உண்டு. அது அவரவர்கள் தேர்ந்தெடுக்கும் விதத்தை பொறுத்தும் அவரவர்களுடைய கர்மாவை பொறுத்தும் இது அமைகிறது. அப்பொழுது திருமணம் என்பது தேவையா அப்படின்னால், இந்த உடல் சார்ந்த விஷயங்களை அது செய்வதற்கு, அதை அனுபவிப்பதற்கு திருமணங்கிறது தேவையாக இருக்கிறது. இந்த மகான்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் ஒரு வழிமுறையை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, திருமணம் என்பது எனக்கு தேவையில்லை என்று அவர்கள் சொல்கிறார். ஏன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது, நான் என்னுடைய பிறவியை இத்தோடு முடிச்சுக்க போகிறேன். நான் திரும்பவும் பிறக்க போகிறதில்ல, பிறந்துட்டேன். நான் திரும்பவும் பிறக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இறக்காமல் இருக்கணும். அப்போ இறக்காமல் இருந்தால்தான் என்னால் பிறக்காமல் இருக்க முடியும். அப்போ நான் இங்கே இறப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? அதற்கான சாதகங்களை, அதற்கான யோக பயிற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். இந்த யோக பயிற்சிக்கும் இந்த சாதகத்திற்கும் இந்த பெண்கள் தடையாக இருக்கிறார்கள். ஒரு பொருள் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் பொழுது நம்ம தாராளமாக பயன்படுத்துவோம். ஒரு பொருள் கிடைக்காத பொழுது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம மனதளவில் நினைத்தாலும் நமக்கு கிடைக்காத பொழுது அதை நம்மளால் கையாள முடியாது. எனக்கு கிடைக்கல, என்னால் அனுபவிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்போ அது வெறுமையாக இருக்கிறது. ஆதலால் இந்த மகான்கள் சித்தர்கள்லாம் 90% பேர் திருமணம் என்ற அந்த பந்தத்துக்குள் போகவில்லை. அப்போ யோகத்திற்கு திருமணம் மிகப்பெரிய தடையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனால் இல்லை. யோகத்திற்கு சில பேருக்கு அது தடையாக இருக்கிறது. அவர்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க தேர்வு செய்கிறாங்க, அவங்க வாழ்க்கை முறையை. சில பேருக்கு தேவையாக இருக்கிறது. அவர்கள்
திருமண வாழ்க்கையை தேர்வு செய்கிறார். யோகத்திற்கும் திருமணத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எப்பொழுதுமே ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா, இந்த திருமண பந்தம் என்பது இருக்கு இல்லையா, அந்த திருமண பந்தம் ரொம்ப வெளிப்படையாக நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்த குழந்தையை நான் பெற்றெடுக்கும் வரையில்தான் அந்த திருமண பந்தம் சிற்றின்பம் என்பது இந்த மகன்களுக்கு தேவைப்படுகிறது. அதுக்கப்புறம் அது தேவையா அப்படின்னால் தேவையல்ல. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு அவர்கள் எப்பொழுது சமாதி நிலையை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதற்கு கொஞ்ச காலத்திற்கு முன்னாடியே என்ன பண்ணணும், இந்த சிற்றின்பத்தை நிறுத்திவிடணும். அப்படி நிறுத்தினால்தான் அவர்கள் அந்த பிறவா நிலையை பெற முடியும். அப்படின்றதுனால நிறுத்த முடியாத சில மகன்கள் திருமணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னால் எல்லாத்தையும் சரிசமமாக செயல்படுத்த முடியும், எல்லாத்தையும் என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே அப்படின்னா, திருமணத்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அப்போ திருமணம் ஒன்றும் இந்த யோகத்திற்கு இடையூறாக இருப்பது அல்ல. அது அந்த திருமணத்திற்கு உரிய நபர்களால் முடிவெடுக்கப்பட வேண்டியது. நல்ல பெண்கள் நமக்கு மனைவியாக அமைந்து விட்டால், யோகத்தை சார்ந்த பெண்கள் மனைவியாக அமைந்து விட்டால் அது சரியாக தான் இருக்கும். இல்லை சரியில்லாத நிலையில் ஒரு மனைவியோ இல்லை கணவனோ அமைந்து விட்டால் யோகத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். எப்பொழுதுமே எல்லாருடைய நினைவும் ஆசையும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படி இருக்கணும், என் கணவர் அப்படி தான் இருக்கணும், நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் என் மனைவி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு உயிருக்கும் இங்கு தனித்தன்மை என்பது உரியது தான். ஆனால் குடும்பத்தில் இருக்கும் பொழுது அதை நாம் சரியாக நாம் செயல்படுத்துவதில்லை. அது எப்பொழுதுமே ஆணை சார்ந்தோ பெண்ணை சார்ந்தோ இந்த விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. அப்போ திருமணங்கிறதுல இந்த உலகத்துக்கு ஞான மார்க்கத்துக்கோ தடையாகலாம் கிடையாது. யாராருக்கு தேவையோ பண்ணிக்கலாம், யாராருக்கு தேவையோ விட்டுடலாம். அது அவரவர்களை சார்ந்தது. இப்போ இந்த துன்பமாகப்பட்டது எதன் அடிப்படையில் இந்த மனிதன் அதை போய் பிடிச்சிக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்சமாக இந்த துன்பத்தை இவன் ஏன் பிடித்து கொள்கிறான், எதனுடைய அடிப்படையில் இது நடக்குது அப்படின்னால், தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தான் ஒவ்வொரு உயிரும் இங்கு தயாராக இருக்கணும். அதான் அவனுடைய தேவை. ஆனால் அந்த தேவையை மீறி இவனுக்கு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்போட வெளிப்பாடு தான் ஆசை. இந்த ஆசை ஒன்று பற்றி கொண்டாலே இவன் படிப்படியாக இவன் இறப்பை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கிறான். இதை பற்றியான விழிப்புணர்வை நம்மளுடைய தாய் தந்தையர்களும் நமக்கு சொல்லித்தரல, நம்மளுடைய மூதாதையர்களும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இப்படி பல பிறவிகளாக பல பேருக்கு இது கிடைக்காமலே போயிடுது. இந்த வாழ்க்கையின் இந்த வெற்றி என்பது நாம் பொருளாதாரத்தில் முன்னேறுவது என்பதே நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி அல்ல. வாழ்க்கை எப்போது முழுமையடையும் அப்படின்னா, ஒரு மனிதன் அந்த பிறவா நிலையை பெறும்போது தான் வாழ்க்கை முழுமையடையும். அப்படி இந்த பிறவா நிலையை பெறுவதற்கு இங்கு ஒவ்வொரு மனிதனும் பல பிறவிகளாக கஷ்டப்பட்டு இந்த மனித பிறவியை எடுக்கிறான். மனித பிறவியை எடுத்துட்டு திரும்பவும் அந்த மகான் தன்மையை அடைவதற்கான யோக முறைகளை இவன் பயன்படுத்துகிறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதற்கான விழிப்புணர்வு இல்லாமல் திரும்பவும் அவன் மிருகமாக போவதற்கே முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஒவ்வொரு ஆசையும்
ஒவ்வொரு எண்ணமும் மனதிலிருந்து எழக்கூடிய எண்ணமும் எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னால் இந்த பேராசையை நோக்கி, தேவையில்லாத விஷயங்களை நோக்கி. அவனுக்கு அது தேவையாக இருக்குது. ஆனால் உண்மையான மனிதர்களுக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு அது தேவையில்லாமல் இருக்கிறது. இந்த தேவை என்பதும் ஆசை என்பதும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மாறுபட்டே இருக்கும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது, ஒவ்வொரு ஆசைகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசைகள் நீங்கள் பட்டுட்டீங்கன்னால் அதை அனுபவிப்பதற்கு இங்கு வந்து நீங்கள் ஆகணும். இந்த பூமியில் நீங்கள் பிறந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆசை படக்கூடாது. உங்களுடைய தேவைகளை மட்டும் நிறைவேற்றி. நான் யோக மார்க்கத்தில் வரல அப்படின்னால் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஆசையை நிறைவேற்றி கொள்ளலாம். ஆசை என்பது ஒன்றும் ஒரு குற்றமல்ல. என்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை நான் பயன்படுத்திக்கிறேன். என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடாது. இருக்குன்னா பயன்படுத்திங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லை. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது, நான் பயன்படுத்திக்கிறேன். என்கிட்ட பணம் இருக்குது, பயன்படுத்திக்கிறேன். பணம் இல்லை அப்படின்னா அந்த ஆசையை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க வேண்டியதான். மற்றவர்கள் அதை மாதிரி வாழும்போது நமக்கு ஆசை என்பது இந்த மனதில் தூண்டுறதுங்கிறது வழக்கம்தான் எல்லாருக்கும். மற்றவர்கள் தானே நம்ம ஒருத்தவங்க அனுசரித்து தானே வாழுறோம். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கக்குள்ள நம்ம மனம் அதில் லயிச்சு அது அனுபவிக்கிறதுக்கு இந்த மனம் ஆசைப்படுது. அதை சரி என்று நாம் சொல்லவும் முடியாது, தவறு என்று சொல்லவும் முடியாது. அது அவரவர்கள் தனிப்பட்ட தேவையை பொறுத்தது. ஆனால் இவைகள் அனைத்தும் யோகத்திற்கு தடையாக இருக்கும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. அப்போ இந்த துன்பம் எதனுடைய அடிப்படையில் மனிதனை பிடித்து கொள்கிறது அப்படின்னு உற்று நோக்கி பார்க்கக்குள்ள இந்த துன்பம் முதலில் எதிர்பார்ப்போட அடிப்படையில் தான் இங்கே இந்த மனிதன் துன்பத்தை பிடித்து கொள்கிறான். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய தேவை என்பது உணவும் நீரும். அதற்காக மனிதன் வாழ்ந்து கொண்டு இருந்தால் அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் அங்கு வருவதில்லை. இந்த பெற்றோர்களும் அவர்களுடைய பெற்றவர்களும் இதை மாதிரி ஒரு நுட்பமான விஷயங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது அல்ல. ஏன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கனால், அவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கு இல்லையா? அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் அவர்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். அவர்களுக்கு தெரியாத விஷயத்தை அவர்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தது? வழி வழியாக எல்லா மனிதர்களும் ஆசையை அடிப்படையாக கொண்டு தான் இங்கு வாழ்ந்து வருகிறார்கள். தேவையை அடிப்படையாக கொண்டு ஆதிகாலத்தில் ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. அது விஞ்ஞான முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக அபிவிருத்தியாகி இப்பொழுது இந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இப்போ இந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள ஆசைப்பட்ட இந்த எதிர்பார்ப்பு மனமாகப்பட்டது. படிப்படியாக எதிர்பார்ப்பு என்ற விதத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுற துன்பம் பல விதத்திலும் இருக்குது. இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அவன் விளாடுறான். அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வருது. குறிப்பிட்ட வயசு வரக்குள்ள அவனுக்கு துன்பம் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவனுக்கு விளையாட்டு பொருள் கிடைக்கவில்லை என்பதே அவனுக்கு மிகப்பெரிய துன்பமாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு தனக்கு உணவு இல்லை என்ற ஒரு கவலை இருக்கும். சரியான உணவு, அதுக்கு அதான தேவை, உறக்கம், உணவு. அந்த தேவைகளை அதை பூர்த்தி பண்ணணும் இல்லையா? அதுக்கு அடுத்தாற்போல் விளையாட்டு பொருள்கள் கிடைக்கவில்லை என்ற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த விளையாட்டு பொருள் தான் வேணும், இந்த விளையாட்டு தான் விளையாடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. இதை நம்ம போகிறோம், நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம விளையாண்டுப்போம் அப்படின்ற விஷயம் இந்த இளைஞர்களிடம் இல்லை. மற்றவர்கள் விளையாடுவதை பார்த்து
இவர்களுக்கு ஆசை தூண்டப்படுகிறது. அப்படி தூண்டியதற்கு காரணமாக இவர்கள் எதிர்பார்ப்பு அதை நோக்கி பயணிக்கிறது, ஆசைப்படுகிறது. அப்போ அவனுக்கு எதிர்பார்ப்புன்னு ஒன்று அந்த பொருள் மேலே வந்துடுது, ஆசை வந்துடுது. அதன் காரணமாக அதை அவன் அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் அவன் அதற்கான அவர்களுடைய பெற்றோர்களை அவன் பாதிப்படைய செய்கிறான். இது வேணும் அது வேணும் அப்படின்னு. அவர்களும் அவர்களின் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு சில பேர் வாங்கி கொடுக்குறாங்க, சில பேர் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த வயசில் அதுதான் பெரிய விஷயமாக இருக்குது. அடுத்த நிர்பந்தம், ஒரு 15 வயது வரக்குள்ள 10th பாஸே ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம். அப்போ அவன் உட்காந்து முதல் மார்க் எடுக்கணும்னு படிக்க வேண்டியதாக இருக்குது. அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்க முதல் மார்க் தான் எடுக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸு. எப்பொழுதுமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்விக்கும் அறிவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாம் கல்விக்கூடங்களில் அதிகமாக பயின்றவர் அல்ல. ஆனால் இந்த எலக்ட்ரானிக் அந்த விஷயத்தில் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். ஆனால் மனித நேயத்தில் அவர் சரியானவரா அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது மனித நேயத்தை பொறுத்தவரையிலும் எடிசன் என்பவர் தவறான ஒரு மனிதராகவே பிற்காலத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்பது வரலாறு கூறுகிறது. அப்பொழுது அவரிடம் மனித நேயம் இல்லை, வாழ்க்கையை அவர் புரிந்து கொள்ளவில்லை. எல்லா மனிதர்களைப் போல தான் அவரும் வாழ்ந்தார். அப்போ கல்விக்கும் அறிவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அனுபவம் வேறு, கல்வி வேறு. அப்போ இந்த கல்வியை இவன் கற்று முதல் மார்க் எடுத்தால்தான் அவனுக்கு சரியான கல்லூரி கிடைக்கும். அப்போ அவனுக்கு ப்ரெஷர் ஆகுது, பேரண்ட்ஸுங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ இந்த இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி கற்கிறதுக்காகவே நம்ம மிகப்பெரிய பொருளாதாரத்தை செலவிடுற ஒரு நிர்பந்தத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளுடைய கவர்மெண்ட், நீங்கள் என்ன தான் கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தாலும் அவன் செய்கிற விஷயத்தை அவன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். நீ இலவசம்லாம் கொடுக்கறத நிறுத்திட்டு இலவசமாக கல்வியை கொடு, தரமான தனியாருக்கு நிகரான கல்வியை கொடுன்னா எவனும் காது கொடுத்து கேட்க மாட்டான். நான் உனக்கு 1000 ரூபாய் இனாமாக தரேன், உன் 1000 ரூபாய் யாருக்கு வேணும்? நான் உனக்கு இனாமாக தரேன். எப்படி? மாதம் மாதம் நாங்கள் ஒரு தொகையை தரோம், நீ தரமான கல்வியை கொடு, இந்த குழந்தைகளுக்கு தரமான கல்வியை கொடு. தனியார் பள்ளிகள்லாம் இழுத்து மூடுங்க. இப்போ சைனாவெலாம் இழுத்து மூடிட்டான் தனியார் பள்ளியை. 15 வயசு வரைக்கும் படிக்கிற எந்த தனியார் கல்விக்கூடங்களும் இருக்கக்கூடாது. 15 வயசுக்கு மேலே தான் தனியார் கல்விக்கூடங்கள் இருக்கணும்னு ஒரு ரூலை கொண்டு வந்துட்டான். கியூபாவில் பிறந்ததுலேருந்து குழந்தை அவன் கல்வியை முடிக்கிற வரைக்கும் எல்லாம் இலவசம். இது எல்லாம் ஒரு சரியான நாடாக இருக்கிறது. கியூபாங்கிறது மிகச்சிறிய நாடு, சீனா ரொம்ப பெரிய நாடு. ஆனால் இருந்தாலும் அவனுடைய கொள்கையும் அந்த தலைவர்களுடைய நேர்மையும் நம்ம பாராட்டணும். அப்போ அந்த விஷயத்தை இங்கே கொண்டு வந்தால் அதுதான் மிகப்பெரிய சாதனை. ஏனென்றால் இந்த ஏழை மக்கள் அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி எப்படியாவது தான் பிள்ளைய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூலில் பெரிய பொருளாதாரத்தை இழக்குது. அப்போ அவனோட முன்னேற்றம் தடைப்படுது. அங்கே நிறைய ஏழைகள்கிட்ட நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இப்போ இந்த நிர்பந்தத்தின் வாயிலாக இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைக்கு ப்ரெஷரை கொடுக்குறாங்க. நீ முதல் மார்க் எடுக்கணும், டியூஷனை வைக்கிறது, இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது. அந்த குழந்தைக்கு, அந்த இளைஞனுக்கு அந்த பருவத்தில் அது மிகப்பெரிய துன்பமாக இருக்குது. அப்போ இந்த துன்பத்தை யார் போய் பிடிச்சிக்கிறா அப்படின்னா, இந்த பெற்றோர்களும் பிடிக்க சொல்கிறாங்க, இந்த இளைஞனும் அதை போய் பிடிச்சிக்கிறான். அதுக்கு அடுத்தாற்போல் அப்புறம் நல்ல காலேஜ், அதுக்கப்புறம் நல்ல வேலை. இந்த நல்ல வேலை நல்ல காலேஜ் வேணும்னு யாராவது நிர்பந்தம் யாராவது சொன்னாங்களா? அந்த காலேஜ் என் காலேஜில் சேருன்னு உங்களை சொல்லிச்சானா? இல்லை. நீங்கள் முதல் மார்க் எடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் காரணமாக நீங்கள் பணத்தை அதிகமாக செலவழித்து ஒரு காலேஜில் சேர்றீங்க.
அப்போ நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னக்குள்ள அதுக்கு ஒரு நிர்பந்தம். இந்த நிர்பந்தம் என்பது தான் துன்பம்னு வச்சுங்க. இந்த நிர்பந்தம் என்ற பேரில் தான் இந்த துன்பத்தை போய் நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க. அப்போ இந்த துன்பத்தை போய் நீங்கள் பிடிக்கும் பொழுது அந்த துன்பம் உங்களை அந்த எதிர்பார்ப்பின் வாயிலாக உங்களை பற்றி கொள்கிறது. அந்த ஆசையின் வாயிலாக, எதிர்பார்ப்பின் வாயிலாக உங்களை பற்றி கொள்கிறது. அப்படியே பற்றி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசைகளை அபிவிருத்தி செய்து கொண்டே வருகிறது. அந்த எதிர்பார்ப்பை உங்களிடம் அது அந்த எதிர்பார்க்குது உங்கள்கிட்ட. இப்போ நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க, அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறனால அந்த துன்பத்தை போய் பிடிச்சிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அது உங்களை பிடிச்சிக்குது. அதுவும் விட மாட்டேங்குது, நீங்களே விட மாட்டீங்க. எதிர்பார்க்குற விஷயத்தை நீங்களே விட மாட்டீங்க. இவன் விடாததுனால அதுவும் கெட்டியமாக பிடிச்சிக்குது. அப்போ அதுக்கு அடுத்தாற்போல் அடுத்த எதிர்பார்ப்பு திருமணம். எனக்கேற்ற மாதிரி ஒரு பெண், இப்படி படிச்சிருக்கணும், இப்படி எல்லாத்துலேயும் எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு என்ற துன்பத்தை நீங்கள் இந்த உலகியல் விஷயங்களில் பிடித்து கொள்வதனால்தான் இந்த உலகியல் விஷயங்களில் இருக்கும் அந்த துன்பம் உங்களை பிடித்து கொள்கிறது. இது நான் யதார்த்தமாக நான் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கேன் அப்படின்னால் இது பெரிதாக பாதிக்காது. அப்போ அவன்கிட்ட இருக்க அவன் செஞ்சுக்கிறான். இல்லாதவர்கள் அந்த துன்பத்தின் பிடியில் சிக்கிக்கொள்கிறார்கள். அப்போ இந்த விஷயம் காலங்காலமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. அதையும் யாரும் இங்கு சரியாக இங்கே நிலைநிறுத்துவதில்லை. அதை சரியாக நடைமுறைப்படுத்துவதும் இல்லை. அப்போ தானே வாழணும், தானே மிகப்பெரிய என் பையன்தான் டாக்டராக இருக்கணும், என் பையன்தான் கலெக்டராக இருக்கணும், ஏற்ற வீட்டு பையன் பக்கத்து வீட்டு பையனாக இருக்கக்கூடாது, அவன் நம்மளை மதிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம அவனை மிதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு இல்லையா உங்களுக்குள்ள, ஒரு ஈகோ, ஒரு அகங்காரம். இதுதான் என்ன பண்ணுது, உங்களை சிறுமையும் படுத்துது, உங்களை துன்பமும் படுத்துது. இந்த எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு துன்பமாக இங்கே நிற்கிது. இந்த எதிர்பார்ப்பு என்பது உங்கள்கிட்ட அதிகபட்சமாக இல்லை என்றால் இந்த துன்பம் என்ற பிடியிலிருந்து நீங்கள் விடுபடலாம், ஓரளவுக்கு விடுபடலாம். எனக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு எது வருதோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற விஷயம் இருக்கும் பொழுது உங்களுக்கு துன்பம் அதிகப்படியாக இருக்காது, அது உங்களை பற்றி கொள்ளாது. இப்படிதான் துன்பம் இந்த எதிர்பார்ப்பு என்ற விதத்தில் இந்த மனிதனை பற்றி கொள்கிறது. நீங்கள் எதிர்பார்க்காமல் இருந்தீங்கன்னால் அது பற்றாது. இந்த ஆசைப்பட்டாலும் அது பற்றி கொள்கிறது. இப்படி பல விதத்திலும் இந்த துன்பம் இந்த மனிதனை பற்றி கொண்டே வாழ்கிறது. இப்போ ஆசைப்படாமல் வாழணுமா அப்படின்னால் வாழணும். கண்டிப்பாக யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள் ஆசைப்படாமல் தான் வாழணும். மற்றவர்கள் கொஞ்சம் ஆசைப்பட்டுக்கலாம், அவங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல் ஆசைப்பட்டுக்கலாம். இது ஏற்கனவே நம்ம பதிவிட்டிருக்கோம். இப்படி தான் இந்த துன்பம் நம்மளை கைப்பற்றுது. இதுக்கு அடுத்தாற் போல் கடவுள் நமக்கு துன்பம் கொடுக்குறாரா, இல்லை துன்பங்களை நம்மளே உருவாக்கிக்கிறோமா? இதற்கும் அதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. துன்பத்தை நம்ம போய் பிடிக்கிறோமா அப்படின்னா, இல்லை கடவுள் நமக்கு தானே துன்பத்தை கொடுக்குறாரா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. கடவுளோட ரூல் என்ன, இந்த மனிதனை மனிதனாக அவர் படைக்கும் பொழுது, ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் பொழுது அவரோட ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ போய் இந்த பூமியில் சுதந்திரமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வா அப்படின்னு தான் இந்த மனிதனை அனுப்புகிறார். எல்லா விதமான சூழ்நிலையும் உருவாக்கி அவனுக்கு அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி அனுப்புகிறார்.
ஆனால் இவனுக்கு தேவையான அறிவு, இவனுக்கு தேவையான இயற்கை, இவனுக்கு தேவையான பூதங்கள், ஐம்பூதங்கள், காற்று, நீர் எல்லாத்தையும் கொடுத்தோம். இவனால் அதை சரியாக கட்டமைத்து, இந்த இயற்கைகளை சரியாக கட்டமைத்து இவனால் வாழ முடியவில்லை. அதை அழித்தே வாழ்கிறான். அப்போ மனிதன் வாழ்வதற்கான ஒரு கட்டமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னால் இந்த இயற்கையிடம் இருக்குது. இந்த இயற்கையை தான் இவன் பாதுகாக்கவே மாட்டானே, பாதுகாக்காமல் அழிக்கிறான். அப்போ இயற்கையை அழிக்க இந்த மனித இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவு நோக்கி பயணம் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக, உடனே நடந்துடாது, கொஞ்சம் லேட்டாகும். அப்போ இப்படி தான் இந்த மனித இனம் இயற்கையை அழித்து தன்னையும் அழித்து கொள்கிறது. இந்த கடவுளுடைய படைப்பில் உங்களுக்கு இவன் துன்பமாக வாழணும், இவன் துன்பம் இல்லாமல் வாழணும் அப்படின்னு இங்கே யாரையுமே அவர் படைக்கலை. எல்லாரையும் இங்கு சரிசமமாக தான் படைத்திருக்கிறார், சரிசமமாக தான் உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த பூமி காலங்காலமாக இங்கே தான் இருக்குது. இந்த பூமியில் மக்கள் தொகையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 200-300 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் இந்த பூமியோட மக்கள் தொகை மிக மிக குறைவு. அவரவர்களும் அவர்களுக்கு தேவையான நிலங்களை எடுத்துக்கொண்டு வெற்றிடமாக நிறைய இடம் இன்றளவிலும் கிடக்கு. இப்போ எங்கே போய் எங்கே சுற்றி வந்தாலும் கடைசியில் ஒரே விஷயம்தான் இங்கு எனக்கு புலப்படுகிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த அரசாங்கங்கள் சரியாக இங்கே இயங்கவில்லை. இந்த அரசாங்கம் சரியாக இயங்காததனால் இந்த மனிதன் அதிகமாக அல்லல் படுகிறான் என்பது மட்டும் எனக்கு தீர்க்கமாக தெரிகிறது. இதை தான் எல்லா மகான்களும் இங்கே சொல்கிறாங்க. வள்ளுவனும் அதுக்கு ஒன்றும் விதிவிலக்கல்ல, அவனும் அதை தான் சொல்கிறான். அரசன் எவ்வழியோ குடிமக்கள் அவ்வழி. அவன் நல்லா வச்சுருந்தானா இவன் நல்லா இருக்க போகிறான், இவன் சரியாக இருந்தால் அவர்களும் சரியாக இருக்க போகிறார். இப்போ இங்கே 2 பேருமே ஃப்ராடாக இருக்கான். இப்போ இந்த இடையில் மாட்டிக்கொண்டு இந்த நல்லவர்கள் தவிக்கிற தவிப்பு இருக்குது அந்த உலகத்தில், படாத பாடுபடுறான். ஏற்கனவே நம்ம இதை தெளிவாக சொன்னவங்கள்ட்ட, இந்த கெட்ட மனிதர்கள் அதிகமாக வாழும் இந்த உலகத்தில் இந்த நல்ல மனிதர்கள் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறத மிகப்பெரிய ஆதங்கமாக இருக்குது, போராட்டமாக இருக்குது. இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மக்கள் என்ற இந்த கூட்டம் ஒன்றுபட்டால் தான் நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்க முடியும். இங்கே பார்த்திங்கன்னா நல்ல மனிதர்கள், நல்ல தலைமையெல்லாம் இருக்காங்க, 1-2 பேர் இருக்க தான் செய்கிறாங்க. நல்ல மனிதர்கள் அங்கங்கேயும் இருக்க தான் செய்கிறாங்க. அவர்களை அணுகி நாம் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி பல நல்ல விஷயங்களை அதன் மூலமாக நிறைய செய்யலாம். இந்த உள்ளூர் குதிரை விலை போகாது அப்படிங்கிற விஷயம் பரவலாக எல்லாத்திற்கும் அது உகந்தது தான், எல்லாருக்கும் அது பொருந்தும். விவேகானந்தர் வீட்டில் விவேகானந்தரை யாரும் மதிப்பதில்லை. விவேகானந்தர் கூட இருந்த அவர்களை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள்லாம் மதிப்பதில்லை. தன் குடும்பத்தில் ஒரு விவேகானந்தர் உருவாவதை எந்த குடும்பத்துக்காரனும் அனுமதிப்பதில்லை. அவன் குழந்தை குட்டியை பெற்று அவனை போலேயே வாழணும் தான் நினைப்பானே தவிர ஒரு மகான் ஆகணும், என் குழந்தை ஒரு மகான் ஆகணும் அப்படின்னு யாரும் வளர்ப்பதில்லை. என் குழந்தை கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், எல்லா யோக்கியத்தனங்களையும் கலெக்டராகி டாக்டராகி பண்ணணும், என் குழந்தை ஒரு நல்ல மனிதனாக வளரணும், வாழணும்னு யாருமே நினைக்கிறதில்லை. இங்கே அப்படி நினைத்தால் அவர்களுடைய எண்ணம் சரியான எண்ணமாக இருந்தால் அவர்கள் இதை பற்றியெல்லாம் சிந்திப்பார்கள். எல்லாரோட எண்ணமும் எப்படி இருக்குன்னா, இந்த ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி தான் இருக்குது, இந்த ஆசையை நோக்கி தான் இருக்குது. நம்ம எவ்வளோ பாடம் எடுத்தாலும் இதை எத்தனை பேர் இந்த காணொலியை பார்ப்பாங்க? ரொம்ப கம்மியான பேர் தான் பார்ப்பாங்க.
இப்போ இதை நிறைய பேருக்கு பகிரணும். நீங்கள் பார்ப்பது நீங்கள் ஒரு 5 பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு 500 பேருக்கு பகிரணும். ஒரு 100 பேருக்காவது பகிரணும். அட்லீஸ்ட் ஒரு 50 பேருக்காவது பகிரணும். இந்த வாழ்க்கை மனிதன் சரியாக நிம்மதியாக வாழாததற்கு யார் காரணம் என்றால் கடவுள் அல்ல, மனிதன்தான் காரணம். அவர் சரியாக தான் மனிதனை வடிவமைத்திருக்கிறார். சரியான அறிவு, சரியான உடல்நிலை, சரியான உறுப்புகள், உள்நிலை, உள்ளுறுப்புகள், எதெல்லாம் 2 வேணுமோ அதெல்லாம் 2 படைச்சிருக்கார். எதெல்லாம் இல்லை என்றால் அவன் பாதிக்கப்படுவானோ அதெல்லாம் 2 படைச்சிருக்கார். இதை விட ஒரு திறன்பட எப்படி ஒரு வடிவமைப்பை உருவாக்க முடியும்? இந்த பிரபஞ்சத்தில் மனிதனுடைய வடிவமைப்பு மிகப்பெரிய அதிசயம். ஒரு சின்ன ஒரு உயிர் உருவாகி மிகப்பெரிய மனிதனாக ஒரு கடவுளாக மாற முடியும் என்ற ஒரு அற்புதம் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட அற்புதம் தான் இந்த மனிதன். அப்படிப்பட்ட அற்புதத்தை இறைவன் படைத்திருக்கிறார். எனக்கு நிகராக உன்னால் உருவாக முடியும் என்ற ஒரு விஷயத்தை மனிதனிடம் கொடுத்திருக்கிறார். அதை மனிதன் பயன்படுத்திக்கவில்லை என்பதுதான் இங்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதை பற்றி பேசுவதற்கு கூட இங்கு ஆள் இல்லை. அதை பற்றி கேட்பதற்கும் ஆள் இல்லை. பேசுகிறவங்க ஏதாவது கொஞ்சம் பேர் பேசினாலும் அதை கேட்பதற்கும் ஆள் இல்லை. உலகம் அந்த பேராசையை நோக்கியே அவர்கள் அந்த சிக்கலில் சிக்குண்டு அந்த சிக்கல்களிலே வாழ்கிறார்கள். அந்த சிக்கலை எப்படியாவது அவுக்கணும், இந்த சிக்கல் எங்கேருந்து உருவாயிருக்கு, அதை எப்படி முடிக்கிறது அப்படின்ற விழிப்புணர்வுக்குள்ளே மனிதன் போகவே விரும்ப மாட்டான். கடவுள் சரியாக தான் வடிவமைத்திருக்கிறார் எல்லாத்தையும். ஆனால் மனிதனுடைய அந்த வாழ்க்கை முறை தான் சரியில்லாமல் அவன் வடிவமைத்திருக்கிறான். இவன் வாழ்க்கையை வடிவமைத்திருக்கிறான். கடவுள் ஒன்றும் இங்கு அவர் நம்ம வாழ்க்கையை இப்படி பண்ணணும், வந்தவனை பணக்காரனாக படைக்கணும், ஏழையாக படைக்கணும் அவர் நினைக்கிறது இல்லை. அவரவர்களுடைய கர்மத்தை, அவர்களுடைய ஊழ்வினையை சார்ந்தே, அவரவர்களுடைய ஜீனை சார்ந்தே இந்த பிறப்புகள்லாம் இங்கே வந்து உருவாக்கப்படுகின்றன. அந்த செல் எப்படி இருக்கோ, அந்த உயிர் எப்படி இருக்கோ, அதை சார்ந்த அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கோ அதை சார்ந்த அம்மாவும் அப்பாவும் தான் அவனுக்கு வருவாங்க. அவன் எப்படி இருக்கான்னா அவனை சார்ந்தான் அவன் மனைவியும் அமைவார். இப்படி எல்லாம் அந்த மனிதனை சார்ந்தே, அவன் செய்த பாவம் புண்ணியத்தை சார்ந்தே இங்கே வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இறைவனா இவனை வந்து பணக்காரனாக படைக்கணும், ஏழையாக படைக்கணும், இவன் நமக்கு வேண்டியவன் வேண்டாதவன் இப்படி எப்போதுமே அவர் பார்த்ததில்லை. கருப்பா வெள்ளையா, மதமா, மொழியா, அவருக்கு எல்லா மொழியும் ஒரே மொழி தான். எல்லா உயிரினங்களும் ஒரே வடிவமைப்புகள் வேற, ஆனால் உயிர்த்தன்மையில் எல்லா உயிரும் ஒன்று தான். இங்கு இப்படி அவர் சரியாக தான் கட்டமைத்து வைத்திருக்கிறார் இந்த உலகத்தை, உயிரினங்களையும். நாம தான் இங்கு வந்து பேதப்படுத்தி கண்ணாப்பனா நம்ம வாழ்க்கையை சிதைச்சிருக்கோமே தவிர, இந்த இயற்கையும் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம சிதைச்சிருக்கோமே தவிர, இறைவன் அதற்கான எந்த விஷயத்தையும் அவர் வந்து செய்யலை அப்படிங்கிறது தான் இது உண்மையாக இருக்குது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னால், கடவுளுக்கு எல்லாரும் பொதுவானவர்கள் தான். கடவுள் யாரையும் நீ துன்பப்படு அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. அவரவர் வினை வழி அவரவர்கள் வந்தனரே அப்படின்ற அந்த தாய் மாணவர்களின் கூற்றின்படி தான் இந்த வாழ்க்கையெல்லாம் அமைந்திருக்கு. நன்மையும் தீமையும் பிற தரவாரா. நல்லது வருது கெட்டது வருதுனால் அது மற்றவங்கள்டே வரதில்லை, அவனவனுடைய கர்ம வினையின் சார்ந்து தான் வருது. அவனவனுடைய எண்ணத்தை சார்ந்து, மனதை சார்ந்து தான் வருது. அவனவனுடைய அகங்காரத்தை சார்ந்து தான் எல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்.
இந்த புரிதல் இல்லை அப்படின்னால் நம்ம வந்து மற்றவர்கள் மீது பழி சொல்லுவோம். எப்பொழுதுமே இந்த மனித கூட்டம் மற்றவர்கள் மீது பழி சுமத்தியே இங்கே வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருக்கிறது. எப்பொழுதுமே வெளியில் எல்லாத்தையும் பார்ப்பது என்பது தவறு. எதுவாக இருந்தாலும் நமக்குள் நம் உள்ளு தான் பார்க்கணும். நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உயிரை வெளியாக்குவதற்கு தயாராகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். அது கடவுளை வெளியில் நீங்கள் பார்த்தாலும் சரி, உங்களை நீங்கள் வெளியில் பார்த்தாலும் சரி, நீங்கள் வெளியிலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உயிரை வெளியில் விடுவதற்கு தயாராகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். எல்லாத்தையும் உள்ளாரையே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சரியாக பார்க்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் இங்கே பேசுகிறத பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, அருட்பெரும் ஜோதி என்ற ஒரு இறைநிலை எங்கேயோ வெளியில் இருக்கிற மாதிரியும், வெளியிலேருந்து ஒரு மனிதனுக்குள்ளார அது வந்து அங்கேருந்து வந்து ஆட்கொள்கிற மாதிரி சில வள்ளலார் பக்தர்கள், வள்ளலை சார்ந்த மிகப்பெரிய சொற்பொழிவாளர்கள் இப்படிலாம் பேசுகிறத நான் பார்க்குறேன், வீடியோவில் பார்க்குறேன். நமக்கு தான் இங்கே ஒரு பெரிய ராட்சசன் கிடச்சிருக்கானே, அவனை யதார்த்தமாக பார்க்கக்குள்ள, சில சொற்பொழிவுகளை பார்க்கக்குள்ள எல்லாம் சிறு பிள்ளைத்தனமாக இருக்குது. ஆனால் அதை வந்து பல கோடி பேர் பார்க்குறான், ரசிக்கிறான், மதிக்கிறான். வேற அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர்களாக மதிக்கிறான். அவர்கள் யோகத்தை சார்ந்து சில விஷயங்களை தெரிந்து கொண்டு யோகத்தை பற்றி பேசுகிறார்கள், பொய்ப்பையாக பேசுகிறான். அப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் என்பவர் எங்கே இருக்கிறார்? பூர்வ மத்தியத்தில் நமக்குள்ளே தான் இருக்கிறார். அவர் வெளியிலேருந்துலாம் வரமாட்டார். அப்படி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கான், வெளியிலேருந்து அவர் வராரு அப்படின்னு. இப்போ இப்படி ஆன்மீகத்தை பற்றி அதிகம் தெரியாதவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஏற்கனவே இந்த மனிதன் குழம்பி போய் கிடக்கிறான். அப்போ அந்த குழப்பத்தில் இந்த குழப்பங்கள் வேற. அவனுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய குழப்பமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்போ இதில் வேற மிகப்பெரிய குழப்பம், சிக்கல். எப்படி இருந்தாலும் இந்த மனிதன் என்பவன் மிகப்பெரிய போராட்டத்துக்கு நடுவில் தான் சிக்கிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்பது தான் இங்கு வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் அன்னதானம் போட்டே முக்தி அடைஞ்சிட்டேன், நீங்களும் வாங்க அன்னதானம் போட்டே முக்தி அடையலாம். அன்னதானம் போட்டால் உங்களுக்கு புண்ணியந்தான் வந்து சேரும், முக்திலாம் அடைய முடியாது. இந்த முட்டாள்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறது? ஏன் இவர்களை நாம் முட்டாள்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த முட்டாள்கள் பல முட்டாள்களை உருவாக்குது. அதனால் முட்டாள்கள் நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது, சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதை அறிவியலி சொல்லாமல், முட்டாள்தனம் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது இது? அப்போ மிகப்பெரிய அனுபவஸ்தர்கள், சித்தர்கள், மகான்கள்லாம் நிறைய விஷயத்தை இங்கே பகிர்ந்துக்கிட்டு போயிருக்காங்களே. மூடர்கள் சொல்கிறாங்க, இதை மாதிரி இருக்கிறவர்களை மூடர்கள் சொல்கிறாங்க. அப்போ அன்னதானம் போட்டவர்கள்லாம் முக்தி அடைய முடியும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் முக்தி அடைவதற்கு ஏதுவாக இருக்கும். இப்போ எல்லாருமே இங்கே முக்தி ஈஸியாக அடைஞ்சிடலாமே அன்னதானம் போட்டால். அப்போ இப்படியெல்லாம் பொய் செய்திகளை பரப்பும் மனிதர்கள்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அப்போ நம்ம எது பொய் எது சரியானது என்று இங்கே கண்டுபிடித்து அந்த வழியை நாம் பின்பற்றுவதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. எப்பொழுதும் உண்மை என்று ஒன்று இருந்தால் பொய் என்று ஒன்று இருக்கத்தானே செய்கிறது. இந்த பொய் என்று சொல்லும் கூட்டம் நிறையா இருப்பதனால் இந்த உண்மையை நேசிக்கும் இந்த மனிதர்களையும் நாம் பொய்யர்கள் என்றே நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்போ உண்மையும் பேசும் கூட்டம் மிக குறைவாக இருப்பதானால் இந்த பொய்யர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனால் இந்த நல்லவர்களும் அந்த பொய்யர்கள் கூடவே சேர்த்து கொண்டு
இந்த மனிதன் அவர்களையும் பொய்யர்களாகவே பார்க்குறானே. இப்போ இவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்செல்லாம் இருக்குது. நான் தனித்து நிற்கிறேன், ஆனால் என்னை தனித்து பார்க்க மாட்றானே, என்னையும் ஃப்ராடாக தானே அவன் பார்க்குறான் அப்படின்ற ஆதங்கம் இந்த நல்லவர்களுக்கு நிறையாவே இருக்குது. அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இங்கே நிறைய நல்ல குருநாதர்களை இந்த போலித்தனமான மனிதர்கள் அடையாளம் கண்டு கொள்வதே இல்லை. எல்லா பொய்யர்கள் கூட்டம் மாதிரி தானே இவனு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொய்யர்கள் பின்னாடி போகிறவனும் நிறையா இருக்கான். பொய் குருமார்களும் இங்கே நிறையா இருக்காங்களே. இந்த பொய் குருமார்கள் அடைந்த வெற்றியை இந்த உண்மையான குருமார்கள் அடைவதே இல்லை. ஏனென்றால் இந்த உண்மையான குருநாதர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னால், புயலுக்கு பின் தான் அமைதி அப்படின்னும் பொழுது இவன் போராட்டத்திற்கு பிறகுதான் இவனுக்கு மிகப்பெரிய நிலை என்று ஒன்று கிடைக்கும். ஏனென்றால் பல ஜென்மங்கள் நாம் சேர்த்து வைத்திருக்கும் பாவத்தை இந்த ஒரு ஜென்மத்தில் நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு துன்பங்களை நாம் அனுபவிக்க நேரிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய சந்தேகங்களை எல்லாம் இந்த போலி குருமார்கள்ட்ட போய் கேட்குறான். கேட்கக்குள்ள அவனும் அதுக்கு தகுந்தாற் போல் ஏதோ ஒரு பதிலை சொல்லி மழுப்பி ஏதோ பேசிக்கிட்டு ஏதோ செஞ்சுக்கிட்டு இந்த ஆன்மீகத்தை இந்த யோகத்தை கெடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் மனிதர்கள்லாம் அங்கே நிறையாவே இருக்காங்க. இப்போ இதை மாதிரி இருக்கிற மனிதர்களால் இந்த உண்மையான மகான்கள் இங்கே ஜொலிக்கவே முடியலையே, அவர் நினச்சது நடத்தவே முடியல. மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குங்க. இவர்களிடமெல்லாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இந்த மனிதர்களை நம் வயப்படுத்தியும் அவர்களை சீர் செய்வதும் மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. இப்போ ஏதோ ஒரு இடத்துல தான் இதை பார்த்தோம், ஏதோ ஒரு பதிவில் பார்த்தேன். இந்த உலகத்தை பொறுத்தவரையிலும் நல்லவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் எல்லாம் அதிகபட்சமாக கெட்டவர்களுக்கே கிடைக்கிறதே என்ற ஆதங்கம் இந்த நல்லவர்களிடம் இருந்து கொண்டு தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த இயற்கை எப்படி வழிநடத்தி செல்கிறதோ அப்படி தான் நாம் நம்மளுடைய பயணத்தை தொடரும்படியாக இருக்குது. அப்படி தொடர்வது தான் சரியான வாழ்க்கையும் கூட. நாம் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்தும் அது நடக்காத பொழுது நாம் என்ன செய்யணும்? புத்திசாலித்தனமாக இயற்கை நம்மளை எப்படி வழி நடத்துகிறதோ அதன் பின் சென்று விட வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த உண்மையை உணர்வதற்கும் உணர்ந்த விஷயத்தை இந்த உலகோருக்கு சொல்வதற்காகவும் தான் நம்ம வந்தோம். இப்போ உலகோருக்கு சொல்லணும் சொல்லக்கூடாது என்பது அவரவர்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் நான் வந்திருப்பது என்னை நான் உணர்வதற்கும் இந்த இறைநிலையை உணர்வதற்கும் இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்காகவும் தான் நான் வந்திருக்கிறேன் என்ற விழிப்புணர்வு இந்த மனிதனிடையில் வராத வரையிலும் அவன் இங்கு முழுமையான வாழ்க்கையை வாழ இயலாது என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும். நம்மளுடைய இந்த நல்ல மனிதர்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்கள், நல்ல குணம் உள்ளவர்கள், நல்ல கருணை உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் ஒன்றாக கூட வேண்டும். நீங்கள் ஒன்றாக கூடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றாக கூட்டினா தான் இங்கே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய இந்த ஆயிலையும் போக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய எனர்ஜியை, நம்மளுடைய சத்தை இங்கு விரயம் செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனால், ஒரு பழம் இருக்குது. அந்த பழம் இன்னொருவருக்கு உணவாக ஏன் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னால், உணவாகவும் அதை பயன்படுத்தி
மீண்டும் அதை விருட்சமாக வளர வைப்பது என்பது யாரிடம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனிதர்களிடம் இருக்குது. அதுக்காக தான் அது கீழே விழுது. தன்னுடைய அந்த இனவிருத்தியை அதை பெருசாக்குவதற்கு தான் என்ன உருவாகுது. இங்கு விதைகள் உருவாக்கப்பட்டிருக்கு, பழங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் என்றால், இந்த மரம் இந்த மனிதர்களுக்கு உதவுகின்ற அளவில் இந்த மனிதன் கூட மனிதனுக்கு உதவவில்லை என்ற மிகப்பெரிய ஆதங்கம் இருக்குது. இந்த மரங்கள் எல்லாம் இந்த மனிதனுக்கு அந்த அளவுக்கு உதவி செய்யுது. அதனுடைய பட்டை, வேர், அதனுடைய காய், கனி, விதை எல்லாம் மனிதனுக்கு பயன்படுகிறது. ஆனால் இந்த மனிதன் மட்டும் மனிதனுக்கு பயன்பெறவே மாட்டான். அவனுக்காகவே வாழறானே. இந்த மரம், செடி, கொடிகள் தனக்காகவும் தான் வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுக்கும் நிறைய உதவிகளை செய்து அதை நாம் கண்கூடாக பார்க்குறோம். ஆனால் அதற்கான அந்த உணர்வு அந்த மரத்துக்கு இருக்காது. நான் மற்றவங்களும் உதவி செய்கிறேன் அப்படின்ற எண்ணம் இருக்காது. அது இயல்பாகவே தன் வாழ்க்கையை, இயற்கையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த மனிதன் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை செயற்கையாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பது தான் உண்மையாக இருக்கு. அப்பொழுது இந்த இறைவன் எப்பொழுதுமே இந்த மனிதனை துன்பத்தில் ஆழ்த்த வேண்டும் என்று எப்பொழுதும் நினைப்பதில்லை. நீங்கள் என்ன விதைத்தீர்களோ அதை அவர் என்ன பண்ணார், அறுவடை செய்ய வைக்கிறாரு. நீங்கள் எதை விட்டுட்டு போனீங்களோ நீங்கள் திரும்பி வரக்குள்ள அதை அப்படியே எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் எவ்வளோ நல்லதை வச்சுட்டு போகிறீங்களோ அந்த நல்லதை அப்படியே எடுத்து கொடுக்குறாரு. எவ்வளோ கெட்டதை வச்சுட்டு போனீங்களோ அவ்வளோ கெட்டதையும் அப்படியே எடுத்து கொடுக்குறாரு. அப்போ இந்த நல்லதோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, கெட்டதோட பர்சன்டேஜ் அது மட்டும் மலை மாரி குமிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு அந்த பாவத்தை கரைக்கிறோம். கரைச்சிட்டு அங்கே ஒரு ஏற்கனவே பெரிய மலையாக இருக்குது, அந்த மலையில் கொஞ்சம் பாவத்தை கரைச்சிட்டு இன்னொரு சின்ன மலையை உருவாக்கிட்டு போகிறோம். இப்படி ஒவ்வொரு பிறவியிலும் இந்த சின்ன சின்ன மலைகளை உருவாக்கி கொண்டே நம்ம போகிறோம். அப்படின்னா இங்கே பெரிய மலைக்குன்றாக இங்கே இருக்குது நம்மளுடைய பாவம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஜென்மத்தில் அந்த மலைக்குன்றை எப்படி உங்களால் கரைக்க முடியும்? நீங்கள் அன்னதானம் போட்டு கரைச்சிட முடியுமா? எவ்வளோ அன்னதானம் போட்டாலும் உங்களால் கரைக்க முடியாது. அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்கணும். எத்தனை ஜென்மத்துக்கு? பல ஜென்மத்துக்கு நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ அதற்கான விடையை கண்டுபிடித்தார்கள். இப்படி நான் எத்தனை ஜென்மத்துக்கு அன்னதானம் போட்டு என் பாவத்தை கரைப்பது? என்னால் முடியவே இல்லை. இந்த பிறவியை என்னால் தாக்கு பிடிக்கவே முடியவில்லை. இந்த துன்பங்களையும் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்த மனிதர்களிடமும் என்னால் வாழ இயலவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த மனித கூட்டம் இருக்குது. இந்த உலகம் நல்ல உலகம்தான். மனிதர்களும் நல்ல மனிதர்களாக தான் ஆரம்பத்தில் படைக்கப்பட்டான். அவனுடைய அறிவு வளர்ச்சி இல்லாத காரணத்தால் இங்கே நம்ம நினைக்கிறோம், இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள்லாம் இருக்காங்களே, அவர்களுக்கு அறிவு வளர்ச்சி இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கெடுதல் செய்கிறான்ல எல்லா மனுஷனும், கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்ல, அவனுக்காகவே அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன்தான் அறிவு முதிர்ச்சி இல்லாதவன். அவனுக்கு தான் அறிவு வளரலை. ஆனால் இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள்லாம் சரியாகவே வாழுது. அது யாருக்கும் துரோகம் பண்ணுறதே இல்லை அதிகபட்சமாக. ஆனால் அறிவு உள்ள குழந்தைகள் நிறைய தப்பு பண்ணுது. அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம், அறிவு இல்லாத குழந்தைன்னு சொல்கிறோம். அதுக்கு மன வளர்ச்சி இல்லை, மூளை வளர்ச்சி இல்லைன்றோம். உண்மையாகவே அது சரியான மூளையோடு தான் பிறந்திருக்கிறது. அது அதிகமாக தப்பு பண்ணுறதே இல்லை. ஏன்னா அவைகள் எல்லாம் இறைவனுடைய குழந்தையாகவே இறைவன் எப்படி படைத்தானோ அப்படியே அது வாழுது.
போன ஜென்மத்தில் பல தவறுகள் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ஜென்மத்தில் அதிகபட்சமாக தவறு பண்ணாத காரணத்தினால் அவைகள் அனைத்தும் அடுத்த ஜென்மத்தில் மிகப்பெரிய நல்ல பிறவியை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எப்படி மரம் எல்லாருக்கும் நல்லதை கொடுக்குதோ, கெடுதல் அதிகமாக பண்ணலையோ, அதே போல் இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள்லாம் கெடுதல் அதிகமாக இங்கே பண்ணல அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய உண்மை. இது எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் நிதர்சனமான உண்மை அதான். நம்மெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் போலவே நம் மனநிலையில் இருக்கணும், எண்ணத்தில் இருக்கணும். அவர்களுக்கு யாருக்கும் எந்த கெடுதலும் அதிகமாக பண்ண மாட்டாங்க, அதை மாதிரி இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகிக்கிற தன்மை கிடையாது. இந்த கிரகிக்கிற தன்மை நமக்குள்ளே அதிகமாக வர வர நம்ம எந்த விஷயத்தை அதிகமாக கிரகிச்சிருக்கோம்னா கெடுதலான விஷயங்களை எல்லாம் அதிகமாக கிரகிச்சிருக்கோம். எப்பொழுதுமே மனித இனம் இந்த கெட்டதை தான் சீக்கிரம் பிடிச்சிப்பான். மனிதனோட மனசு அப்படி தான். கெட்டதை டக்குன்னு பிடிச்சிப்பான், நல்லதை பிடிச்சிக்கவே மாட்டான். இது எப்படி பிடிக்க முடியும், என்னால் இதை ஃபாலோ பண்ண முடியாது, இது எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பாதி ஆயில் போயிடும். கெட்ட விஷயம்னா உடனே பிடிச்சிக்கிட்டு அதன்படி அப்படியே வாடுறானே, இது மட்டும் எப்படி இவனுக்கு சாத்தியமாக இருக்குன்னு எனக்கு புரியலை. நிறைய விஷயங்கள் இங்கே எனக்கு புரியவே மாட்டேங்குது. இதற்கெல்லாம் திரும்ப திரும்ப நான் சொல்வது என்னன்னா, ஒற்றுமை உணர்வு இல்லை. இந்த ஒற்றுமை உணர்வு இல்லாத வரையிலும் இங்கே பெரிய மாற்றத்தை என்னாலும் செய்ய முடியாது, உங்களாலையும் செய்ய முடியாது. நாமெல்லாம் ஒன்றுபடணும். ஒன்றுபடவே மாட்டானே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த சித்த வித்தியார்த்திகள் கூட்டம் கொஞ்சம் மேன்மையாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் மேன்மையாக நடந்துக்கவே இல்லையே. இவனே ஒன்று சேர மாட்டானே, மற்ற மனிதர்கள் எப்படி ஒன்று சேருவா? இப்போ இவர்களுக்குள்ளும் பிரிவு வேற்றுமை எல்லாம் நிறையா இருக்கே. இப்போ என்ன பண்ணுறது, என்ன தான் பண்ணுறதுங்க? அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இயற்கை எப்படி நம்ம வழிநடத்துகிறதோ அப்படி நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு நம்ம போக வேண்டியதான். நம்ம ஒரு 2 நாள் வெளியூர் போனதுனால, சரியாக ட்ராவலில் இருந்த காரணத்தினால தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு, சரியாக பேச முடியவில்லை. இப்போ நம்ம ஏற்கனவே டெய்லி இல்லை 1 விட்டு 1 நாள் ஒரு காணொலியை போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை. நம்மள்கிட்ட எதை பற்றி பேசுறது அப்படின்னு நமக்கு புரியாததுனால, எதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கணும்னு தெரியாதனால, இப்போ வர வர இந்த லாங் வீடியோ அப்படின்னு சொல்கிற அந்த வீடியோவை நம்ம அதிகமாக போட முடியல. இப்போ நீங்கள் கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை பேசிடலாம். நீங்கள் கொடுக்குற அந்த தலைப்பும் ஏற்கனவே பேசாத தலைப்பாக இருக்கணும். பேசின தலைப்பே நீங்கள் திரும்பவும் கேட்டிங்கன்னா அது சரியானதாகவும் இருக்காது. ஆகவே உங்கள் சந்தேகங்களை நீங்கள் பதிவிடுங்க, கேளுங்க. நம்ம அடுத்த காணொலியை சீக்கிரம் போடுறோம். இப்போ எனக்கு சரியான தலைப்பு கிடைக்காதனால தான் நம்மளால் அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரம் போட முடியல. இப்போலாம் ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை தான் இந்த லாங் வீடியோங்கிறத போடுறோம். இதுக்கு என்ன காரணம்? மிக விரைவில் நம்மளுடைய பேச்சை நம்ம நிறுத்திக்க போகிறோம். ஆதலால் நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் சீக்கிரம் நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய சந்தேகங்களை நான் நிவர்த்தி பண்ண பார்க்குறேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.